Hello students. Last class la நம்ம +1 maths la 5th chapter la example 5.1 வரைக்கும் பார்த்திருந்தோம். exercise 5.1 complete பண்ணிருந்தோம். So example 5.1 வரைக்கும் பார்த்திருந்தோம். இப்போ next பாத்தீங்கன்னா example 5.2. The 5.2 பாத்தீங்கன்னா evaluate 98 power 4. Okay, 98 power 4. இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோன்னா 100 minus 2 whole power 4னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். 98 100 minus 2னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஏவோட வேல்யூ 100, பியோட வேல்யூ 2. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ இந்த ஃபார்முலா பாருங்கள். a plus b whole power n equal to nc0 a power n minus 0 b power 0 plus nc1 a power n minus 1 b power 1 plus nc2 a power n minus 2 into b power 2 plus etc. a power ncn a power n minus n into b power n. ஸோ இந்த எக்ஸ்பென்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள். 100 minus 2 அப்போ ஹோல் பவர் 4. ஸோ அப்போ வந்து நமக்கு என்னது n வந்து இந்த இடத்துல 4. ஸோ 4c0 100 power 4 minus 0 2 power 0. இந்த ஒரு டேர்ம் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய டேர்ம் வந்து நம்ம அப்படியே ஆல்டர்னேட்டிவ் எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் சிம்பிள் வந்திருக்கு. மைனஸ் சிம்பிள்னால் எப்படி வரணும்? நமக்கு ஆல்டர்னேட்டிவாக வரணும். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, அப்புறம் மைனஸ் ப்ளஸ் மைனஸ், இப்படி தான் வரும் நமக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4c1 100 power 4 minus 1 2 power 1. அடுத்த சிம்பிள் ப்ளஸ் வரணும். ஓகே, 4c2 100 power 4 minus 2 into 2 power 2. Then minus symbol வரணும். 4c3 100 minus 100 power 4 minus 3 into 2 power 3. அதே மாதிரி plus 4c4 100 power 4 minus 4 2 power 4. ஸோ 4c4 வரைக்கும் நம்ம பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4c0ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 1. ஓகே, இப்போ இது 1 ஆகிடும். அதே மாதிரி 2 power 0 anything power 0 1. அப்போ 100 power 4 மட்டும்தான் இருக்கும். 4 minus 4c1ஓட வேல்யூ என்னது? 4/1. அப்போ என்ன வரும்? 4 தான் வரும். அதே மாதிரி 100 power 3 2 power 1. 4c2 எப்படி எழுதலாம்? 4 into 3 divided by 1 into 2. 100 square 2 square 4னு எழுதிக்கலாம். மைனஸ் 4c3 4 minus 3 என்னது? 1 தான். அப்போ 4/1ன்னு போட்டால் போதும். 4 மட்டும் போட்டிங்கன்னா போதும். 100 power 1 2 cube 8. அதே மாதிரி 4c4ஓட வேல்யூ என்னது நமக்கு? 1. 100 power 0 anything power 0 1. அப்போ 2 power 4 மட்டும்தான் வரும் இங்கே. ஓகே, புரிஞ்சிக்க முடியுதா? ஏன்னா நமக்கு என்ன ஃபார்முலா? ncnோட வேல்யூ 1 தான். ஸோ இப்போ இதோட வேல்யூ 1 ஆகிடும். anything power 0 1 ஆகிடும். அப்போ 2 power 4 மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறோம். 100 power 4. ஸோ அப்படின்னா நமக்கு எத்தனை 0 வந்திருக்கும்? 8 0 வந்திருக்கும். 1 2 8 0 வந்திருக்கும். மைனஸ் இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 8 100 கியூப் இது. அதே மாதிரி இது கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா 2 into 3 6. இங்கே ஒரு 4 இருக்குது. 6 into 4 24. 100 ஸ்கொயரு மைனஸ் 8 4 32 ப்ளஸ் 2 power 4னா 16. இது எல்லாமே சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். அது ப்ளஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ளஸ் டேர்ம்லாம் ப்ளஸ் பண்ணுங்கள். தென் இதை மைனஸ் பண்ணுங்கள். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். ஓகே, சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். புரிஞ்சிக்க முடியுதா? அந்த a minus b ஹோல் பவர் n இங்கே மைனஸ் சிம்பிள் வந்ததுனால நம்ம சிம்பிள் ஆல்டர்னேட்டிவாக போடுறோம். மற்றபடி ஃபார்முலா அதே தான். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மைனஸ் வந்ததுனால நான் சிம்பிள் மட்டும் ஆல்டர்னேட்டிவாக போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.3. எக்ஸாம்பிள் 5.3 பொறுத்த வரைக்கும் find the middle term in the expansion of x plus y whole power 6. middle term என்னன்னு கேட்குறாங்க. இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் x plus y whole power 6. ஸோ இந்த மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா r plus 1th term ஃபார்முலா tr plus 1 equal to ncr a power n minus r into b power r. ஓகே,
ஸோ இதோட மிடில் டேர்ம் பவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவன் நம்பராக வந்திருக்கு பாருங்கள். n இஸ் ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துருக்கோம். இந்த கண்டிஷனை நீங்கள் யூஸ் பண்ணி மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கலாம். n/2 + 1 n/2னா இங்கே என்னது 6. ஸோ அப்போ 6/2 + 1 இது கேன்சல் பண்ணால் 3 + 1 வந்து என்னது 4. அப்போ 4th டேர்ம் தான் மிடில் டேர்மாக இருக்கும் T4. ஓகே புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா n வந்து ஈவன் நம்பராக இருந்ததுனால நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே ஸோ அப்போ 4th டேர்ம் டோட்டல் டேர்ம் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது 6 x + y ஹோல் பவர் 6. அப்போ இன்க்ளூடிங் 0வோட சேர்த்துனிங்கன்னா 6 + 1 7 டேர்ம்ஸ் இந்த இடத்துல இருக்கும். நமக்கு அது தேவையில்லை, எத்தனை டேர்ம் இருக்குன்னு தேவையில்லை, நமக்கு மிடில் டேர்ம் தான் தேவை. மிடில் டேர்ம் என்னென்னு பார்த்துருக்கோம், 4th டேர்ம் தான் நமக்கு மிடில் டேர்மாக வரப்போகுது. அந்த T4ங்கிறதுனால அதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், T3 + 1ன்னு போட்டுக்கலாம் ஈக்குவல் டு 6C3 என்னுக்கு பதிலாக 6 ஆரோட வேல்யூ பாருங்கள் TR + 1. அப்போ இங்கே வந்து என்ன இருக்குது 3 + 1. அப்போ R + 1 ஆர் வேல்யூ வந்து 3. அப்போது 6C3 x⁻6 - 3 y³ 6C3 எப்படி எழுதலாம், 6C3 6 × 5 × 4 divided by 1 × 2 × 3 x³ × y³. இது 6 கேன்சல் ஆயிரும். அப்போ 20 வருது. அப்போ 20x³ y³ இதுதான் என்னது மிடில் டேர்ம். ஓகே இந்த எக்ஸ்பான்ஷனோட மிடில் டேர்ம் இதுதான் 20x³ × y³. புரிஞ்சுக்க முடியுதா? அதே மாதிரி பாருங்கள் n இஸ் ஈவன் நம்பர் பவர் 6 பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பராக வந்ததுனால மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் Tn/2 + 1. ஓகே அதே ஆட் டேர்மாக இருந்ததுன்னா 2 டேர்ம் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த மிடில் டேர்ம்ஸ் in the expansion of x + y whole power 7. ஓகே ஸோ பவர் 7ங்கிறது ஒரு ஆட் நம்பர். ஸோ மிடில் டேர்ம் வந்து ஒரு n இஸ் ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா பாருங்கள் இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். Tn-1/2 + 1 Tn+1/2 + 1 இதை நீங்கள் யூஸ் பண்ணி மிடில் டேர்ம் என்ன டேர்ம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆட் நம்பராக இருக்கக்குள்ள 2 மிடில் டேர்ம் வரும் நமக்கு. இப்போ n-1 என்ன வரும் 7 - 1 / 2. அப்போ 6/2 அது 3 + 1 அப்போ 4. 4th டேர்ம் ஒன்று மிடில் டேர்ம். இன்னொரு டேர்ம் என்னது Tn+1/2 + 1. அப்போ வந்து T8/2 + 1 7 + 1 8 தான். இது கேன்சல் பண்ணால் 4. ஸோ 4 + 1 5. ஸோ 5th டேர்ம் வந்து என்னவாக இருக்கும் மிடில் டேர்மாக இருக்கும். அப்போ 4th டேர்மும் 5th டேர்மும் நமக்கு என்னவாக இருக்கும் மிடில் டேர்மாக இருக்கும். ஸோ இப்போ அதோட அந்த மிடில் டேர்ம் தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். 4th டேர்மும் 5th டேர்மும் என்னென்னு கண்டுபிடிச்சோம்னா போதும். ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 4th டேர்ம் பார்க்குறோம். 4th டேர்முக்குள்ளே என்ன வருது T3 + 1. ஸோ அப்போ என்ன வரும் 7C3 x⁻7 - 3 என்னோட வேல்யூ 7 ஆர் வேல்யூ வந்து என்னது 3. ஏன்னா R + 1 தானே TR + 1 ஆருக்கு பதிலாக 3 இருக்குது. x⁻7 - 3 ஏபிங்கிறது இதுதான் xy தான் ஏபி. ஓகே y³ y⁻3. ஸோ இப்போ 7C3 எப்படி எழுதலாம் நம்ம 7C3 7 × 6 × 5 divided by 1 × 2 × 3 x⁻4 × y³. ஸோ இந்த 6 அப்படியே கேன்சல் ஆகும். இந்த 6 கேன்சல் ஆகுது. அப்போ என்ன வருது 35 x⁻4 × y³. இது வந்து 4th டேர்ம். இது 4th டேர்ம் இந்த எக்ஸ்பான்ஷனில் இருக்கக்கூடிய 4th டேர்ம். அடுத்தது நமக்கு மிடில் டேர்ம் என்ன பார்க்கணும் 5th டேர்ம். 2 மிடில் டேர்ம் வருது ஆட் நம்பராக வந்ததுனால. ஓகே ஸோ அப்போ 5th டேர்ம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ T5னா அது எப்படி எழுதலாம் 4 + 1ன்னு எழுதலாம். ஏன்னா நமக்கு ஃபார்முலா என்னது TR + 1 தான். ஸோ இப்போ இங்கே கம்பல்சரி 1 தான் வந்தாகணும். இதுதான் நம்ம இப்போ ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். 5 வந்து 4 + 1ன்னு போடுறோம். ஸோ அப்போ என்ன வருது பாருங்கள் 7C4 x⁻7 - 4 y⁻4. 7C4 இப்போ 7 - 4 என்னது 3 தானே. அப்போ 3 டேர்ம்ஸ் எழுதுனீங்கன்னா போதும். நீங்கள் ஷார்ட்கட்டாக எப்படி எழுதுறோம் பாருங்கள் 7 × 6 × 5 divided by 1 × 2 × 3. சப்போஸ் அது எழுதுனா கூட நமக்கு 4 கேன்சல் ஆகும். இங்கேயும் 4 இங்கேயும் 4 போட்டிருப்போம். இது கேன்சல் தான் ஆகும் தவிர. ஸோ இப்போ 6 கேன்சல் ஆச்சுன்னா 35 x³ y⁻4. ஸோ இது வந்து 5th டேர்ம். ஸோ 2 ஆட் நம்பராக வந்ததுனால பவர் வந்து ஆட் நம்பராக வந்ததுனால
நமக்கு 2 மிடில் டேர்ம் கிடச்சிருக்கும். அது என்னென்ன டேர்மு, 4th டேர்மும் 5th டேர்மும். ஸோ அது எப்படி 4th டேர்ம் 5th டேர்ம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கிறோம். t n-1/2 + 1, அதே மாதிரி t n+1/2 + 1. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் எக்ஸாம்பிள் 5.5. ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power 6 in the expansion of 3 + 2x whole power 10. ஸோ இதில் ஹோல் பவர் 10, இந்த எக்ஸ்பேன்ஷனில் x power 6ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, புரிஞ்சிக்க முடியுதா? இங்கேயும் நம்ம TR+1 ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். NCR a power n-r into b power r. ஓகே, ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கொஷின் என்ன இருக்குது நமக்கு, 3 + 2x whole power 10, 3 + 2x whole power 10. ஸோ இப்போ ஏவோட வேல்யூ வந்து என்னது நமக்கு 3, b வேல்யூ வந்து b = 2x, n = என்னது 10. ஸோ இப்போ TR+1ல் n வந்து 10cr, a என்னது 3 power 10 - r, a power n - r ஃபார்முலா என்னது நமக்கு NCR a power n - r into b power r. ஸோ இப்போ என்னங்கிறது 10cr, ஏங்கிறது என்னது 3 power 10 - r, b என்னது 2x power r. ஸோ இப்போ 10cr 3 power 10 - r 2 power r x power r. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எதோட கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்க, x power 6ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன வந்திருக்கணும், இங்கே பாருங்கள் x power 6ன்னு இருக்குது, அந்த ஆரோட வேல்யூ என்ன வந்திருக்கணும் நமக்கு 6ன்னு வந்திருக்கணும். அப்படின்னா அது x power 6 தானே. ஸோ ஆரோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் r = 6. புரிஞ்சிக்க முடியுதா? ஏன்னா அப்போ தான் நமக்கு x power 6ஓட கோஎஃபிஷியன்ட் கிடைக்கும். எங்கெங்கெல்லாம் r இருக்கோ அங்கே எல்லாமே என்ன பண்ணுறோம் x power 6 ஆரோட வேல்யூ 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 10c6 3 power 10 - 6 2 power 6 into x power 6. ஸோ 10c6னா மைனஸ் பண்ணுங்கள், 10 - 6 என்னது 4. அப்போ 4 டேர்ம்ஸ் எழுதுனா போதும். பாருங்கள், 10 × 9 × 8 × 9 divided by 1 × 2 3 × 4, 3 power 4 2 power 6 x power 6 அப்படி எழுதிடுறோம். ஓகே, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கேன்சல் ஆகலாம், இந்த 3 கேன்சல் பண்ணலாம், இங்கே 3 இருக்கும், இந்த 2 கேன்சல் பண்ணால் இங்கே 4 இருக்கும். ஓகே, திரும்ப இந்த 4 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன இருக்குது 7 × 3 21 × 10 210. ஸோ இப்போ 210 3 power 4 2 power 6. இதுதான் என்னது x power 6ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ். இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power 6. நம்ம கொஷின் அதான் கேட்டிருக்காங்க, x power 6ஓட கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்க. இந்த கொஷின் புரிஞ்சிக்க முடியுதா? அகைன் ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னது TR+1 ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு எப்படி கிடைக்குது பாருங்கள், x power 6ன்னு கிடைக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், x power 6ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கண்டுபிடிக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே x power 6 வரும்னா என்ன பண்ணி ஆகணும், 6க்கு பதிலாக நம்ம 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், 6க்கு பதிலாக x power 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ x power 6ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன கிடைக்குது, என்ன வருது 210 × 3 power 4 × 2 power 6. இது என்னது இஸ் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power 6. இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x³ in the expansion of 2 - 3x whole power 7. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு x³ கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்க, 2 - 3x whole power 7. ஸோ TR+1 ஃபார்முலாவே யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன வரும், NCR a power n - r into b power r. ஸோ அப்போ 7cr 2 power
7 minus r. b என்னது நமக்கு b பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது பாருங்கள், a வேல்யூ வந்து 2, b வேல்யூ என்னென்னு எடுத்துக்கணும் நம்ம மைனஸ் 3x தான் எடுத்துக்கணும். என்னோட வேல்யூ என்னது 7. ஓகே, a வேல்யூ 2, b வேல்யூ வந்து மைனஸ் 3x, n வேல்யூ என்னது 7. ஓகே, ஸோ இப்போ இதுதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 7cr, a வேல்யூ 2 2 power 7 minus r, b என்னது மைனஸ் 3x ஹோல் பவர் r. ஸோ இப்போ 7cr 2 power 7 minus r, இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினீங்கன்னா அது மைனஸ் 3 power r x power r. நமக்கு என்ன வேணும், எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட்ஸ் வேணும். அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குது, எக்ஸ் பவர் ஆர் இருக்குது. அப்போ நம்ம ஆருக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் ஆர் ஈக்குவல் டு 3. இப்போ 7c3 2 power 7 minus 3 minus 3 power 3 x power 3. ஓகே, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணும். 7c3னா எப்படி எழுதலாம், 7c3 எப்படி எழுதலாம், 7 into 6 into 5 divided by 1 into 2 into 3. 6 கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வரும், 35 தான் கிடைக்கும். புரியுதா? ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கோம். 6 கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் 2 power 4. இது பாருங்கள் மைனஸ் 3 ஹோல் கியூப் என்ன வரும், மைனஸ் 27. இதான நமக்கு இப்போ எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட்ஸு. நான் இப்போ எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட்ஸ் நான் எழுதிட்டேன். ஸோ இப்போ 35 16 இன்ட்டு மைனஸ் 27 இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் 15 120 கிடைக்குது ஆன்சர். ஓகே, புரியுதா? ஸோ மிடில் டேர்மு அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப், மிடில் டேர்முக்கும் நம்ம இதான் பார்த்தோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power 6 x cube tr plus 1 ஃபார்முலா தான் பார்த்தோம். மிடில் டேர்முக்கும் நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதோட கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா அது என்ன மெத்தடில் போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஷினை பார்த்தோன்னே தெரியணும். ஓகே, ஸோ அந்தளவுக்கு தரவாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.7. Example 5.7. Next பார்த்தீங்கன்னா example 5.7. The 5.7 பார்த்தீங்கன்னா the second, third and fourth terms in the binomial expansion of x plus a whole power n are 240, 720, 1080 for a suitable value of x. Find x, a and n. ஸோ இந்த சம் பாருங்கள், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போட போகிறோம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 240, தேர்டு டேர்ம் வந்து 720, இது எல்லாமே கிவன் தான். ஃபோர்த்து டேர்ம் வந்து 1080. நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாவும் அது தான். tr plus 1 equal to ncr x power n minus r a power r. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்குறாங்க, எக்ஸோட வேல்யூ என்ன புரிஞ்சிக்க முடியுதா? பாருங்கள், இந்த எக்ஸோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ என்ன, என்னோட வேல்யூ என்ன. ஸோ இது 3 வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் டேர்ம் வந்து 240 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறோங்கிறத பாருங்கள். ஸோ t2ங்கிறதுனால இது எப்படி எழுதலாம், 1 + 1ன்னு எழுதலாம். ஸோ இந்த இடத்துல r + 1, ஆரோட வேல்யூ 1. ஸோ அப்போ nc1 x power n minus 1 a power 1. இந்த t2 வேல்யூ என்னது 240, அப்போ ஈக்குவல் டு 240. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது t3 வேணும். ஸோ இப்போ t2 + 1ன்னு எழுதிக்கலாமா அதை? ஸோ இப்போ nc2 x power n minus 2 a power 2 ஈக்குவல் டு செகண்ட் டேர்மோட வேல்யூ என்னது 720. அதே மாதிரி தேர்டு டேர்ம் பார்க்குறோம். தேர்டு டேர்ம் என்னது t3 + 1. தேர்ட் டேர்ம் மீன்ஸ் ஃபோர்த் டேர்ம். இந்த இடத்துல ஃபோர்த் டேர்ம் என்னது 1080. ஸோ இப்போ t3 + 1ன்னு எழுதலாம். nc3 x power n minus 3 a power 3 ஈக்குவல் டு என்னது 1080. இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். இதுதான் நீங்கள் எழுதக்கூடிய ஃபஸ்ட்டு மெத்தட். அதாவது ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாமே ஃபைன் பண்ணிக்கணும்.
ஸோ இந்த ஸ்டெப் தான் நீங்கள் ஃபஸ்ட் எழுதணும். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதினீங்கன்னா தான் இதோட சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை முதல்ல நம்ம எழுதிக்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 டிவைடட் பை 2. நான் ரெண்டுமே டிவைட் பண்ணுறேன். 1ஐயும் 2ஐயும் டிவைட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது பாருங்கள், NC1ஓட வேல்யூ n தான் நமக்கு. அப்போ அதனால் n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 இன்ட்டு ஏ டிவைடட் பை NC2 எப்படி எழுதலாம் பாருங்கள், n இன்ட்டு n மைனஸ் 1 டிவைடட் பை 1 இன்ட்டு 2. புரியுதா NC2 ஏன் எப்படி எழுதுகிறோன்னு? இப்போ சப்போஸ் வந்து 4C2ஆக இருந்ததுன்னா எப்படி எழுதியிருப்போம், 4 இன்ட்டு 3 டிவைடட் பை 1 இன்ட்டு 2ன்னு எழுதியிருப்போமா. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது நமக்கு NC1 பாருங்கள், 4 அதோட ஒரு நம்பர் கம்மியாக இருக்குது 3 டிவைடட் பை 1 இன்ட்டு 2. அதே மாதிரி இங்கே n, அதனால் n எழுதியிருக்கிறோம், அதோட ஒரு நம்பர் கம்மி n மைனஸ் 1 டிவைடட் பை 1 இன்ட்டு 2 எக்ஸ் பவர் n மைனஸ் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது நான் டிவைட் தானே பண்ணுறோம், 240 டிவைடட் பை 720. புரிஞ்சிக்க முடியுதா இந்த ஸ்டெப்பை? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா n கேன்சல் ஆகுது, இந்த 2 வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும், இங்கே மேலே வந்துடும். ஸோ அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1, அதே மாதிரி இந்த ஒரு ஏ கேன்சல் ஆகும். இந்த எக்ஸ் பவர் n மைனஸ் 2வை மேலே நியூமினேட்டர் கொண்டு போங்க, எப்படி மாறும், எக்ஸ் பவர் மைனஸ் n ப்ளஸ் 2வாக மாறும். அதான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், மைனஸ் n ப்ளஸ் 2 டிவைடட் பை என்ன இருக்குது டினாமினேட்டரில் n மைனஸ் 1 இன்ட்டு ஒரு ஏ ரிமைனிங் இருக்கும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம்ஸு 72 வந்து 3 டைம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ 1/3. ஓகே, 1/3. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு, எது கேன்சல் ஆகும் பாருங்கள், n கேன்சல் ஆகுது. ஸோ அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் பவர் பாருங்கள் 2 மைனஸ் 1 1. ஸோ எக்ஸ் பவர் 1, இந்த 2 கூட எங்கே கொண்டு வந்துட்டேன், இந்த பக்கம் டிவைடில் வந்துருமா, ரைட் ஹேண்ட் சைடு ஒர்க்கில் டிவைடில் வருமா பாருங்கள், 1/6ன்னு மாற்றிட்டேன் டிவைடட் பை n மைனஸ் 1 இன்ட்டு ஏ. ஸோ அப்போ எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு n மைனஸ் 1 டிவைடட் பை 6. இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்கிறோம். புரியுதா பாருங்கள், 1 டிவைடட் பை 2 ரெண்டையும் டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கிறேன், எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு n மைனஸ் 1 டிவைடட் பை 6. ஸோ இந்த ஆர்டரில் தான் நீங்கள் போடணும். இதை போட்டிங்கன்னா தான் இந்த எக்ஸ் வேல்யூ, ஏ வேல்யூ, என் வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இது சப்போஸ் வந்து கொஷினை மாற்றி கிரியேட்டிவ் கொஷின் கூட கேட்கலாம், நம்பர் மாற்றி கூட கேட்கலாம். பட் எப்படி கேட்டாலுமே நீங்கள் என்ன அதை இந்த ஆர்டரில் தான் நீங்கள் போட்டுட்டு வரணும். ஓகே, இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது என்ன பண்ணுற பாருங்கள், 1ஐயும் 2ஐயும் டிவைட் பண்ணோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணுறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, NC2. NC2 எப்படி எழுதலாம், n இன்ட்டு n மைனஸ் 1 டிவைடட் பை 1 இன்ட்டு 2 எக்ஸ் பவர் n மைனஸ் 2 இன்ட்டு ஏ பவர் 2 டிவைடட் பை, அதே மாதிரி NC3 தேர்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது பாருங்கள், NC3 எக்ஸ் பவர் n மைனஸ் 3 ஏ பவர் 3, அதோட வேல்யூ 1080. ஸோ இப்போ NC3 எப்படி எழுதலாம், n into n minus 1 n minus 2 divided by 1 into 2 into 3. Okay, so x power n minus 3 into a cube equal to 720 divided by 108. புரிஞ்சிக்க முடியுதா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இங்கே கேன்சல் ஆகும்னு பார்க்கலாம். பாருங்கள், n into n minus 1 n into n minus 1 அப்படியே கேன்சல் ஆகும். அதே மாதிரி இந்த 2 கேன்சல் ஆகும். இந்த 3 அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகி இங்கே மேலே வரும். அதை இங்கே போட்டிருக்கேன், 3 போட்டுட்டேன். எக்ஸ் பவர் n மைனஸ் 2, இந்த எக்ஸ் பவர் n மைனஸ் 3 மேலே நியூமினேட்டர் கொண்டு போகலாம். அதே மாதிரி இந்த ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே ஒரு ஏ தான் இருக்கும். இது மேலே நியூமினேட்டர் போயிடுச்சுன்னா என்ன வரும், மைனஸ் n ப்ளஸ் 3 ஆகும். அதான் இங்கே எழுதியிருக்கேன், மைனஸ் n ப்ளஸ் 3 டிவைடட் பை n மைனஸ் 2 இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 0 இங்கே கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ 72 டிவைடட் பை 108. சரியா? ஸோ இதில் எது கேன்சல் ஆகுது பாருங்கள், n கேன்சல் ஆகுது. 3 மைனஸ் 2 என்னது 1. அப்போ எக்ஸ் பவர் 1 டிவைடட் பை n மைனஸ் 2 இன்ட்டு ஏ. இதை கேன்சல் பண்ணுங்கள், 3 இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா நமக்கு 2/9 கிடைக்கும். ஓகே,
72 divided by 108 into 3 இது எல்லாமே கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வருது 2/9 கிடைக்கும் ஃபைனலாக. ஸோ அப்போ x by a equal to இந்த n by 2 இந்த பக்கம் கொண்டு வரேன். ஸோ அப்போ x by a equal to 2 into n minus 2 divided by 9. ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை ஏவோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம், n-1/6. ஈக்குவேஷன் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா அதுவும் என்னது எக்ஸ் பை ஏவோட வேல்யூ தான் பார்த்துருக்கோம், 2 into n-2/9. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃப்ரம் 4 and 5 அதனால் ரைட் ஹேண்ட் சைடையும் நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன வந்திருக்கு பாருங்கள், n-1/6. இன்னொன்று என்னது 2 into n-2/9. இது கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸு, இது வந்து என்னது 3 டைம்ஸு. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 3 into n-1 ஈக்குவல் டு 4 into n-2. 3 உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். 3n-3 ஈக்குவல் டு 4n-8. ஸோ அப்போ வந்து 4n 3n இந்த பக்கம் முடிச்சுன்னா ப்ளஸ் n 8 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரலாம். 8 - 3 5. ஸோ அப்போ என்னோட வேல்யூ என்ன வந்திருக்கு, நமக்கு 5 கிடச்சிருக்குது. இன்னும் நமக்கு என்ன வேணும், எக்ஸ் வேணும், ஏ என்ன அப்படிங்கிறதும் தெரியணும். ஸோ இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சது என்னோட வேல்யூ தான் என்னது 5. ஓகே, இந்த எண்ணை கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பரு 1 and 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது நமக்கு, NC1ஓட வேல்யூ n தான், n into x power n-1 into a power 1 equal to 240. இதில் வந்து என்னுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், 5 சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். என்னுக்கு பதிலாக 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன வரும், 5c1 x power 4a equal to 240. ஏன்னா x power n-1 வந்தது, இப்போ 5 - 1 வந்து என்னது 4 தான் வரும். தென் ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, ஃபோர்த் ஈக்குவேஷன் x by a equal to, அங்கேயும் ஃபோர்த் ஈக்குவேஷன்லையும் இப்போ என்னுக்கு பதிலாக அதை 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். இப்போ 5 - 1 divided by 6, 4/6 கேன்சல் பண்ணால் 2/3. ஸோ அப்போ 3x equal to 2a. அப்போ a equal to 3x/2. இது ஈக்குவேஷன் நம்பர் 7 எடுத்துக்கோங்க. இந்த 7 கொண்டு போய் நம்ம இப்போ எங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோன்னா ஈக்குவேஷன் நம்பர் 6 சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். என்ன வேல்யூவை, ஏ வேல்யூ என்னது 3x/2, இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம் 3x/2. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், 5x power 4 3x/2 equal to 240. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா x power 5 இருக்கும், 240 into 2 divided by 5 into 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 18 கிடைக்கும். தென் அகைன் சால்வ் பண்ணிங்கன்னா 5 into 80 16 வருது. 16 into 2 32. ஸோ x power 5 equal to 32. இப்போ 32 பவர் 5 வர மாதிரி எப்படின்னா 2 power 5 எழுதலாம். ஓகே, ஸோ ரைசிங் டு த பவர் 1/5 5 கேன்சல் ஆகும். ஸோ x is equal to என்ன வரும் 2, எக்ஸோட வேல்யூ 2. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், n கண்டுபிடிச்சோம், என்னோட வேல்யூ 5 கண்டுபிடிச்சோம். அடுத்தது ஏ வேணும், ஏ சிம்பிள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். x is equal to 2 கண்டுபிடிச்சோமா, சப்ஸ்டியூட் இன் 7 தான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்ன இருக்குது, a equal to 3x/2 தான் இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 2 கேன்சல் ஆகிறது. ஏவோட வேல்யூ என்ன வந்திருக்கு 3, ஏ வேல்யூ 3 கிடச்சிருக்குது. புரிஞ்சிக்க முடியுதா? புரியுதா? ஸோ இந்த சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நீங்கள் இந்த ஒர்க்கிங் ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல
TR+1 ஃபார்முலா யூஸ் பண்ணி 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் டேர்மு, அதே மாதிரி தேர்டு டேர்மு, ஃபோர்த் டேர்ம். இது என்னென்னு இது மூணுமே நமக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதுதான் நம்ம எழுதியிருக்கிறோம். அதை எழுதிட்டு அடுத்தது என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை செகண்ட் ஈக்குவேஷன், தென் 2 டிவைடட் பை 3. இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்கும் நமக்கு. n கிடைக்கலாம், x கிடைக்கலாம், a கிடைக்கலாம். ஏதாவது ஒன்று கிடைச்சதுன்னா ரிமைனிங் ரெண்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். இது நமக்கு என்னது 4 and 5, சாரி 1 and 4, n = 5. ஃபஸ்ட் ஈக்குவேஷனு ஃபோர்த் ஈக்குவேஷன்லையும் சப்ஸ்டியூட் பண்ணக்குள்ள தான் நமக்கு என்ன கிடைச்சது, a கிடைச்சது. அப்புறம் ஏவை கொண்டு போய் மற்ற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.8. expand 2x minus 1/2x whole power 4. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகே, 2x minus 1/2x whole power 4. மைனஸ் சிம்பிள் வந்திருக்கு. அப்போ சிம்பிள் ஆல்டர்னேட்டிவ் வரப்போது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா தான். 4c0 2x பவர் 4 1/2x whole power 0. ஓகே, மைனஸ் வந்ததுனால சிம்பிள் ஆல்டர்னேட்டிவாக வருது. அடுத்தது என்ன வரும், 4c1 2x cube 1/2x. அடுத்த சிம்பிள் ப்ளஸ் 4c2 2x power 2 1/2x whole square. Then minus 4c3 2x power 1 1/2x whole cube plus 4c4 2x power 0 1/2x whole power 4. ஓகே, the next இதோட எக்ஸ்பேண்ட் தானே கேட்குறாங்க. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். 4c0 வேல்யூ 1, anything power 0 1, then 4c4 1, anything power 0 1. ஸோ இதோட வேல்யூ எல்லாமே, இந்த டேர்மோட வேல்யூ எல்லாமே என்ன ஆகிடும், 1 ஆகிடும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், 2x பவர் 4 மட்டும்தான் இருக்குது. மைனஸ் 4c1ஓட வேல்யூ 4, 2x cube 1/2x ப்ளஸ் 4c2 எப்படி எழுதலாம், 4 × 3 டிவைடட் பை 1 × 2 2x ஹோல் ஸ்கொயரு 1/2x ஹோல் ஸ்கொயர். ஓகே, மைனஸ் 4c3ஓட வேல்யூ 4 - 3 என்னது 1 தான். அப்போ ஒரு நம்பர் எழுதுனா போதும், 4/1. அதனால தான் இங்கே 4 எழுதியிருக்கேன். மைனஸ் 4 2x 1/2x ஹோல் கியூப் ப்ளஸ் இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும், 1/2x ஹோல் பவர் 4. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2x பவர் 4 எழுதியிருக்கேன். மைனஸ் 4 இன்ட்டு இங்கே பாருங்கள், ஒரு 2x கேன்சல் ஆகும். அப்போ இன்னும் 2 டைம்ஸ் இருக்கும். 2x பவர் ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா 2 வருது. 2 × 3 6. இங்கே 2x ஹோல் ஸ்கொயர், இதுவும் ஹோல் ஸ்கொயர் தான். இது அப்படியே கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த டேர்ம் 6 மட்டும்தான் இருக்கும் இந்த இடத்துல. இது எல்லாமே மீதெல்லாம் கேன்சல் ஆகுது. மைனஸ் இங்கேயும் ஒரு 2x கேன்சல் பண்ணிட்டோம்னா 4 டிவைடட் பை 2x ஹோல் ஸ்கொயர் இல்லை 1/2x ஹோல் ஸ்கொயர். ஓகே, ப்ளஸ் 1/2x ஹோல் பவர் 4. இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 2 power 4 என்ன வருது, 16 × x power 4 மைனஸ் இது என்னது, ஸ்கொயர் பண்ணக்குள்ள என்னது 4x ஸ்கொயர்னு வரும். அப்போ இங்கே ஒரு 4 இருக்குது. 16x ஸ்கொயர் ப்ளஸ் 6. இதுவும் பார்த்தீங்கன்னா 4x ஸ்கொயர்னு வரும். புரியுதா இது? இதை சால்வ் பண்ணக்குள்ள என்ன வரும், 4 × 1/4x ஸ்கொயர்னு வரும். 4 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அப்போ 1/x ஸ்கொயர் மட்டும் இருக்குது ப்ளஸ் 16x பவர் 4. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் 5.8. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.11. Find the last 2 digits of the number 7 power 400. இந்த மாதிரி போய் டைப் நம்ம ஒரு எக்ஸசைஸ் சம் பார்த்துருந்தோம். பட் இது எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். 7 power 400 கொடுத்துருக்காங்க. இதை முதல்ல நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ பாருங்கள், 7 power 400 நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னா, இங்கே ஈக்குவல் டு வரும். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல். ஸோ 7 ஸ்கொயர் ஹோல் பவர் 200ன்னு போட்டிருக்கேன். பவர் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 400 தானே வரும். தென் 7 ஸ்கொயர் என்னது, 49 தானே. 49
50 minus 1 whole power 200 அப்படின்னு போட்டிருக்கோம். 50 minus 1 whole power 200. ஸோ இப்போ இதை தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பாருங்கள் மைனஸ் வந்திருக்கு. இப்போ சிம்பிள் ஆல்டர்னேட்டிவாக வரப்போகுது. என்சி நாட்னா என்னது 200 சி நாட் 50 பவர் 200 1 பவர் 0. இந்த ஃபஸ்ட்டு டைம் எழுதிட்டிங்கன்னா ஓகே, அடுத்தடுத்த டைம் நீங்கள் ஈஸியாக எழுதிடுவீங்க. மைனஸ் 200 C1 50 பவர் 199 1 பவர் 1 ப்ளஸ் 200 C2 50 பவர் 198 1 ஸ்கொயர். அடுத்த சிம்பிள் மைனஸ் வரும். மைனஸ் 200 C3 50 பவர் 197 1 பவர் 3 ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாஸ்ட் டைம் என்னவாக இருக்கும் 200 C 200 இருக்கும். 50 பவர் 0 1 பவர் 200. இதுக்கு ப்ரீவியஸ் டைம் என்னவாக இருக்கும் மைனஸில் இருக்கும். மைனஸ் ஏன்னா இது இப்போ ஈவன் நம்பர் தானே, அதனால் லாஸ்ட் டைம் ப்ளஸில் தான் வரும். அதே மாதிரி 200 C 199 50 பவர் 1 1 பவர் 199. இங்கே 1 இருந்தால் தான் அடுத்தது இங்கே டிகிரி சைஸ் 0 வரும். அதே மாதிரி இதுக்கு அடுத்து ப்ரீவியஸ் டைம் என்னது ப்ளஸ் 200 C 198 50 ஸ்கொயர் 1 பவர் 198. புரிஞ்சிக்க முடியுதா எப்படி எழுதுறோங்கிறத? ஸோ பாருங்கள், நான் லாஸ்ட் டேர்மும் எழுதியிருக்கேன். லாஸ்ட் அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய 2 டேர்மும் நான் எழுதியிருக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இப்போ இதை அப்படியே சால்வ் பண்ணி எழுதிக்கலாம். 200 C நாட்னா என்னது, அதோட வேல்யூ 1 எனிதிங் பவர் 0 1, அப்போ 50 பவர் 200 மைனஸ் 200 C 1ஓட வேல்யூ என்னது 200 50 பவர் 199 1 பவர் எனிதிங் எல்லாமே என்ன வரும் 1 தான் வரப்போகுது. அதே மாதிரி 200 C2 50 பவர் 198 மைனஸ் 200 C3 50 பவர் 197 ப்ளஸ் இங்கே 200 C 198 இருக்குது. இதை மைனஸ் பண்ணுங்கள். 200 மைனஸ் 198 என்னது 2 தான். அப்போ நம்ம அதுக்கு ஈக்குவலாக எப்படி எழுதிக்கலாம் 200 C2ன்னு எழுதிக்கலாம். ஓகே, மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது 2, நம்ம அதை போட்டுக்கலாம். 50 ஸ்கொயர் மைனஸ் 200 C1 200 C 199 மைனஸ் பண்ணிங்கன்னா 1 தான், அதனால் 200 C1ன்னு போட்டுக்கலாம். 50 பவர் 1 இதோட வேல்யூ 1 எனிதிங் பவர் 0 1, அப்போ இங்கே 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ ப்ளஸ் 1ன்னு வந்துடும். புரிஞ்சிக்க முடியுதா அது? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதில் நான் என்ன காமனாக வெளியே எடுக்க போகிறேன்னா 50 ஸ்கொயரை காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ ரிமைனிங் இந்த ஃபஸ்ட் டைமில் என்ன இருக்கும் 50 பவர் 192. ஏன்னா 250 நான் வெளியே எடுத்துட்டேன் 50 ஸ்கொயரு. இங்கே மைனஸ் 200 50 பவர் 197, ஏன்னா இங்கே 199 இருக்குது. இப்போ 200 C2 50 பவர் 196 மைனஸ் 200 C3 50 பவர் 195. அதே மாதிரி இங்கே 200 C2 50 ஸ்கொயர் இருக்குது, அதுதான் நம்ம வெளியில் எடுத்திருப்போம். இது வரைக்கும் நான் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, ரிமைனிங் என்ன இருக்கும் எனக்கு மைனஸ் 200 50 இன்ட்டு 50 ப்ளஸ் 1 இருக்கும். ஓகே, புரிஞ்சிக்க முடியுதா? மைனஸ் லாஸ்ட்டாக பாருங்கள் மைனஸ் 200 50 இன்ட்டு 50 ப்ளஸ் 1. ரிமைனிங் டைம் எல்லாத்துலேயுமே நான் 50 ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 50 ஸ்கொயருன்னு இருக்குது. தென் இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய என்ன டேர்மு 200 இன்ட்டு 50, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு எதால் டிவிசிபிள் ஆகும் 100ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஏன்னா 50 ஸ்கொயர் இது. ஓகே, இங்கேயும் 00 தான் வரப்போகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன, அது கண்டிப்பாக 100ஆல் டிவிசிபிள் ஆகும். இங்கே 200 இன்ட்டு 50 என்ன, அது 100ஆல் டிவிசிபிள் ஆகும். எல்லாமே 100, தட் மீன்ஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 கிடைக்கும். அதாவது 100ஆல் டிவிசிபிள் ஆகும். அது டிவிசிபிள் ஆகிட்டு தான் என்ன வருது ப்ளஸ் 1 இருக்குது நமக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பு அதான் பண்ணுறோம். 50 ஸ்கொயர் அண்ட் 200 ஆர் டிவிசிபிள் பை 100. ஸோ கண்டிப்பாக சால்வ் பண்ணிங்கன்னா இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து என்ன தான் இருக்கும் 00ல் தான் முடியும். அது கூட என்ன இருக்குது ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணக்குள்ள என்ன வருது பாருங்கள், லாஸ்ட்டு 2 டிஜிட் தானே கேட்குறாங்க. கண்டிப்பாக லாஸ்ட்டு 2 டிஜிட் என்ன தான் வரும் 0 1 தான் வருது. லாஸ்ட்டு 2 டிஜிட் ஆஃப் 7 பவர் 400 இஸ் 0 1. ஓகே, புரிஞ்சிக்க முடியுதா? இது ஆல்ரெடி நம்ம எக்ஸசைஸ் சம் பார்த்துருக்குறோம். இது எக்ஸாம்பிள் சம்மு. ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் நீட்டாக எழுதி வைங்க. சரியா? ஸோ இந்த சம் வந்து நம்ம இந்த மெத்தடில் தான் போகணும். எக்ஸாம்பிள்னு ஒரு 4 சம்ஸ் இருக்குது, 4 or 3 சம்ஸ் இருக்கலாம்.
அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டு 5.2 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 5.2 உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதுவும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு 5.1 பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக என்ன ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம், a + b ஹோல் பவர் n a - b ஹோல் பவர் n தென் tr + 1 இந்த ஃபார்முலா மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். ஓகே, ஸோ அதனால் வந்து இது மாடலுக்கு ஒவ்வொரு சம்மாவது 2 சம்மாவது நீங்கள் அட்லீஸ்ட் என்ன பண்ணுவோம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் 5th சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். Okay, thank you.